இன்றைக்கி வந்து ஒரு முட்டை கிரேவி தான். இது வந்து நான் முட்டையை வந்து எத்தனை முட்டை வேணுமோ அதை வந்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வைக்கிறேன். நல்லா கொதிச்சோன்னே இறக்கிற வேண்டியதான். உப்பு ஏன் போடுறோன்னா முட்டை வந்து உடையாமல் இருக்கிறதுக்காக. இன்னும் கடலெண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இடித்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி இருக்குல்ல, தேவையான தக்காளி நான் 2 சின்ன தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்குவேன். ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலாவை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். மஞ்சள்தூள் அது சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. சேர்த்துட்டு உப்போட டேஸ்ட்டையும் பார்த்துக்கோங்க. உப்போட லெவல் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் முட்டையை நான் உடைச்சி 2 ஹாஃபாக வெட்டியிருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். குழம்புல அந்த கிரேவியில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக அந்த முட்டை வந்து மஞ்சள் கருதெல்லாம் உடையாமல் அந்த மாதிரி தனியாக வராமல் இருக்கிற அளவுக்கு பொறுமையாக அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதோட தண்ணி அளவு போதுன்னா விட்டுருங்க. இல்லைன்னா நீங்கள் முன்னாடியே தண்ணி அளவு சேர்த்துக்கணும். புளி வேணால் கூட சேர்த்துக்கலாம். நான் புளி சேர்க்கல இன்றைக்கி. அதுக்கப்புறம் மல்லித்தழை தூவி இறக்க வேண்டியதான். இது வந்து ரசம், பீட்ரூட் பொரியல், அப்புறம் வந்து எக்கு கிரேவி இப்படி சாப்பிட்டோம். நீங்கள் வேணால் சப்பாத்தி, இட்லி, பூரி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.